வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. அதை எப்போதுமே நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஸோ இதில் ஏதாவது ஒன்றினுடைய இயக்கம் தடைபட்டாலும் மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ அதனால் இதயம் மற்றும் அந்த இதயத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு தேவையான உணவுகளை குறித்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய மூலிகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நமது தினசரி உணவில் உப்பு மற்றும் கொழுப்பு உணவுப் பொருட்களுக்கு பதிலாக சில மூலிகை தாவரங்களை அதிக அளவு சேர்த்து கொண்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான செயல்பாடும் எந்த விதமான தடையும் நமக்கு இதயத்துக்கு இருக்காது. ஸோ இதயத்தினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். இது இயற்கை உணவுகள் அப்படின்றதால உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நமக்கு ஒன்றா கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் அதிக மசாலா, காரம் கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துட்டு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், கீரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நம்ம பச்சை இலை காய்கறிகளை தினமும் சாப்பிடலாம். காய்கறி சூப் தினமும் எடுத்துக்கலாம். இதை கீரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது. குறிப்பாக நம்ம கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகள் நம்மளுடைய இதயத்துக்கு கிடைக்கும். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். பிபி கண்ட்ரோலாக இருக்கிறதால இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கருப்பு பீன்ஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மற்றும் கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துது. இந்த கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா சூப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், சாலட் மாதிரி சேர்க்கலாம். கேன்களில் அடைக்கப்பட்ட கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்மளால் நீக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உப்புகளை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த கருப்பு சோயா பீன்ஸ் உறுதுணையாக உதவிகரமாக இருக்கும். சால்மன் மீன் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் மிகச்சிறந்த ஒரு உணவு. சால்மன் மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆரோக்கியமான கொழுப்புல ஒரு வகை. இது ரத்த அழுத்தம், அதாவது பிபியை நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுவதோட இதய துடிப்பை நமக்கு சீராக வைக்கும். பிபி கண்ட்ரோலாக இருக்கிறதுல ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால இதய துடிப்பு கண்ட்ரோலாக இருக்கும். ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சால்மன் மீன் நமக்கு கட்டுப்படுத்தும். வாரத்தில் எண்ணெயில் பொரித்த, அதுவும் மிதமான எண்ணெயில் பொரித்த 2 சால்மன் மீன்களை எடுத்துக்கொள்வது இதயத்துக்கு நல்லது அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. சால்மன் மீனை காய்கறிகளோட சேர்த்தோ அல்லது மற்ற மீன் உள்ளிட்டவைகளோட சேர்த்தோ கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். டியூனா மீன் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு பலமாக இருக்கும். இதய பராமரிப்பில் சால்மன் மீனை அடுத்து பெரிதும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது டியூனா மீன் தான். ஸோ இந்த டியூனா மீன் மற்ற டியூனா மீன்களை ஒப்பிடும்போது ஆல்பகோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை டியூனா மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் கேன்கள் அடைக்கப்படும் போது அது எண்ணெயில் வைக்காம அது சார்ந்த தண்ணீரிலேயே வைக்கப்படுறதால இது ஒரு ஆரோக்கியமான மீன். இதை எடுத்துக்கொண்ட முடியும்னா நமக்கு இதயம் பலமாக இருக்கும். ஆலிவ் ஆயில் நம்ம யூஸ் பண்ண முடியும்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதிக கொழுப்பு பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய, நல்ல கொழுப்பு பொருட்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த ஆலிவ் ஆயில் பிரித்தெடுக்கப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கு. வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள், அந்த கொழுப்பினுடைய அளவை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். இதை நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆலிவ் எண்ணெய் வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ள அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போதான் அதனுடைய ஆயுட்காலம் குறையாது, முழுமையான மருத்துவ நன்மையுமே உங்களுக்கு கொடுக்கும். அக்ரூட் பருப்புகள் இதயம் பலமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நாள்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் அந்த அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இதன் மூலமாக நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அக்ரூட் பருப்புகளில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள்லாம் இருக்கு. கொழுப்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய சிப்ஸுகள், குக்கீஸ்கள், இந்த பிஸ்கெட்ஸ், இதுக்கு பதிலாக நம்ம இந்த அக்ரூட் பருப்புகளை அதிக அளவில் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நல்ல கொழுப்புகள் மட்டுமே இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு இந்த பாதாம் பருப்பு கொடுத்து கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். பாதாம் பருப்புகளை காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட இந்த மாதிரி உணவுகளோட சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பாதாம் பருப்பு தாவரங்களினுடைய ஸ்டீரால்கள், நார் சத்து கொண்டிருக்கு. இது இதயத்திற்கு இதமளிக்கக்கூடிய கொழுப்புகள், அந்த நல்ல கொழுப்புகளை வளமான அளவில் கொடுக்கும். ஸோ பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிக்கொள்ளலாம். இதன் மூலமாக இயல்பான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும்.
இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. அதனால் நாள் ஒன்றுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டோம்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். டோஃபு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சோயா பீன்ஸ்களை நன்றாக மசித்து தயாரிக்கப்படுறது தான் இந்த டோஃபு. ஸோ இதில் அதிக அளவு சோயா புரதங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் மினரல்ஸ்கள், நார்சத்து, பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டுகளில் இந்த மாதிரி டோஃபெல்லாம் பயன்படுத்துவாங்க. டோஃபு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு நம்ம பரிமாறணும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புரதச்சத்தை நமக்கு ஈடு பண்ணும். குறிப்பாக இதயத்தை வந்து இந்த டோஃபு நமக்கு பாதுகாக்கும். இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற உருளைக்கிழங்கை கம்பேர் பண்ணும்போது, மற்ற உருளைக்கிழங்கு ஒப்பிடும்போது இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்குல குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. இது வந்து அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட். ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த உணவு நம்மளுடைய ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை எந்த அளவுக்கு உயர்த்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் சுகர் பேஷண்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு இருக்குது. இதன் காரணமாக இது நம்மளுடைய ரத்தத்தில் சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், விட்டமின் ஏ, லைகோபின் உள்ளிட்டவைகள்லாம் பெருமளவில் இருக்கிறதால இது நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் நீங்கள் இந்த சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு, ஏலக்காய், சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். இது இதயத்தை பாதுகாக்கும். ஆரஞ்சு பழங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. தித்திப்பான ஆரஞ்சு பழங்களில் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெக்டின் நார் சத்து வந்து அதிகம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. நாள் ஒன்றுக்கு 2 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரத்த குழாய்களினுடைய செயல்பாடுகளும் துரிதப்படுத்தப்படும். ஒரு ஆரஞ்சு பழத்தில் 62 கலோரிகளும் 3 கிராம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழம் நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்லி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அரிசி வகைகளில் ஒரு வகை தான் இந்த பார்லி. பார்லியில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கண்ட்ரோலாக வைக்கும். அதாவது பிபி, சுகர் ரெண்டுத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணும். பார்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தணும் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓட்ஸ் நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கோப்பை அளவிலான ஓட்ஸ் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை எப்போதுமே கண்ட்ரோலாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்களும் ஓட்ஸ் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதயத்தை திறம்பட செயலாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கேக் உள்ளிட்டவைகளில் கூட மாவுக்கு பதிலாக ஓட்ஸை பயன்படுத்தணும்னா டேஸ்டாக இருக்கும், இதயத்தையும் பாதுகாக்கும். ஆலி விதைகள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு பலமாக இருக்கும். ஆலி விதைகள் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, லிக்னான் போன்ற தாவர வேதிப்பொருட்கள், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், இது எல்லாமே இதயத்திற்கு நன்மை பயக்கவனாக இருக்கு. ஆலி விதைகளை தவிர நீங்கள் ஆலி விதைகளை வந்து தயிர், சாண்ட்விச் உள்ளிட்டவை கூட கலந்து சாப்பிடலாம். இந்த ஆலி விதைகள் பொதுவாக விதைகள் மற்றும் நட்ஸ் எல்லான்றே நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும். ஆலி விதைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த பால் மற்றும் பால் பொருட்களை அதுவும் வந்து குறைந்த கொழுப்பு கொண்ட தயிர் எடுத்துக்கொண்டோம்னா, உறைந்த தயிரை அப்படியே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இதில் வந்து அதிக அளவு கால்சியம், பொட்டாசியம் இருக்கிறதால பொட்டாசியம் நம்மளுடைய பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நரம்புகளை வந்து தளர்த்தி இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இதயம் நலமோடு இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.